கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அருமையான நாளிலும் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதிலே தேவனை கொடுத்த மகத்துவமான கிருபைக்காய் என் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்டதான வேத பகுதி 1 சாமுவேல் புஸ்தகம் 18 அதிகாரம், அதனுடைய கடைசி வசனத்தினுடைய கடைசி பகுதி. அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. 1 சாமுவேல் 18 அதிகாரம் 30வது வசனம். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் கனம் பெற்றது. இன்னைக்கு நான் எனக்கு பிரயோஜனமான, எனக்கு நான் என் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய பேர் எப்படி கனம் பெற்ற ஒரு பெயராய் மாறும்? எப்படி உங்களுடைய பேர் நற்சாட்சி பெற்ற, உயர்ந்த, கனம் பொருந்திய, வேதாகமத்திலே சில நபருடைய பெயரெல்லாம் நீங்கள் வாசித்தீர்கள் சொன்னால், கனம் பொருந்தியவர்கள், மகா கனம் பொருந்திய என்று எழுதப்பட்டிருக்கும். எப்படி நம்முடைய வாழ்க்கையை தேவன், நம்முடைய பெயரை தேவன் ஒரு கனம் பொருந்திய, பெயர் பெற்ற ஒரு நபராய் உயர்த்துவார் என்பதை குறித்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. அவன் கனம் பெற்றான் என்பதற்கு முன்பதாக எத்தனை காரியங்களிலே கனவீனம் அடைந்தான் என்பதையும் நாம் சிந்திப்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. நிறைய பேருக்கு பேரும் புகழும் வேணும், கனவீனம் வேண்டாம். ஆனா ஒரு நபருடைய உயர்வுக்கு பின்னணியிலே எத்தனை தடைகளை அவர்கள் தாண்டி முன்னோக்கி வந்திருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது வளர்ந்த ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், பெரிய மிஷனரிமார்களாக இருக்கட்டும், பேர் பெற்ற தலைவர்களாக இருக்கட்டும், அவருடைய பின்னணியை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் இவ்வளவு கனம் பொருந்தியவர்களாய் விளங்குவதற்கு பின்னணியிலே அநேக கனவீனங்களை சகித்திருப்பார்கள். இந்த இடத்துல தாவீது புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றான். எங்கெல்லாம் தாவீதனுடைய பேரை கேட்கிறாங்களோ அவங்க எல்லாரும், தாவீதா he will do good, தாவீதா அவன் ஞானமா செய்வான், தாவீதா கண்டிப்பா வெற்றி. பெலிஸ்தியர்கள் கூட அறிந்திருந்தார்கள் தாவீதனுடைய பேர் மிகவும் கனம் பெற்றது. யுத்த காலத்திலேயே தாவீதனுடைய வெற்றிக்கு பின்னணியிலே அவருடைய பேர் எவ்வளவாய் கனம் பெற்றது என்பதை நாம் அறிந்த ஒன்று. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி ஸ்திரீகள் பாடினார்கள் என்று வேதாத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அங்கேயே ஏறத்தாழ 100 மடங்கு ராஜாவை காட்டிலும் 100 மடங்கு அவருடைய பேர் கனம் பெற்றதாய் விளங்கியது. மொத இறங்கி களத்துல இறங்கி செஞ்ச உடனே முதல்லையே அவன் பேர் கனம் பெற்றதாய் விளங்கியது. நான் இந்த 18வது அதிகாரம் 1 சாமுவேல் 18 அதிகாரம் 19 அதிகாரத்திற்குள்ளேயே நான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அவன் புத்திமானாயாகவும் அவன் பேர் கனம் பெற்றதாகவும் விளங்குவதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? 3 தடவை அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். 3 தடவை, ஒரே காரியம் 3 தடவை. 18வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலே கர்த்தர் தாவீதோடே இருக்கிறார். 14வது வசனம் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அதற்கு பின்பு 28வது வசனம் கர்த்தர் தாவீதோடே இருக்கிறார் என்று சவுல் அறிந்து கொண்டார். அப்போ ஒரு நபர் கனம் பெற்றவனாய் விளங்குவதற்கு, ஒரு நபர் பேர் பெற்றவராய் விளங்குவதற்கு கர்த்தர்
அவனோடே கூட இருக்க வேண்டும். அதனால்தான் பரிசுத்த கன்னிமரியாளை கபிரியேல் தூதன் வாழ்த்தும் போது, பேர் வச்சவளே, கனம் பொருந்தியவளே, கிருபை வச்சவளே வாழ்க, கர்த்தர் உம்முடனே இருக்கிறார். கனம் பொருந்தியவளே, பேர் வச்சவளே, நீ வாழ்க, கர்த்தர் உம்முடனே இருக்கிறார். யார் கூட கர்த்தர் இருக்கிறாரோ அவர்களுடைய பேர் கனம் பொருந்தியதாய் விளங்கும். நான் அறிந்த ஒன்று, இந்த 3 இடத்துலையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் தாவீதோடே கூட இருந்தார். 12வது வசனத்தை நம்ம வாஸ்து பார்த்தோம் அப்படின்னா 12வது வசனத்துல சத்துரு அறிந்து கொண்டான். சத்துரு அறிந்து கொண்டான். தனக்கு விரோதமாய் எழும்பி நின்ற சவுல் அறிந்து கொண்டான். அவன் கூட கர்த்தர் இல்ல, இவன் கூட கர்த்தர் இருக்கான். அவன் பேர் கனம் பொருந்தியதாய் விளங்குகிறது. நீங்க வேலை செய்யற இடங்கள்ல, நீங்க படிக்கிற இடங்கள்ல, நீங்க வேற எங்கேயாவது பிசினஸ் பண்ற இடங்கள்ல உங்களுடைய பேர் அவர்களை விட கனம் பொருந்தியதாய் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அடிஸ்தானம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நம்முடைய பேர் கனம் வச்சவர்களாய் விளங்கும். எஜமான் ராஜா அறிகிறான், நம்ம கூட இல்லாத ஒண்ணு தாவீது கிட்ட இருக்குது. என்கிட்ட இருந்துச்சு, இப்ப இல்ல, நான் ஃபீல் பண்றேன். யார் உணர்ந்தா? சவுல். நீங்க வாஸ்து பார்த்தா தெரியும், கர்த்தர் தாவீதோட இருக்க என்றும் தன்னை விட்டு விலகி போன என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து, என்கிட்ட இருந்துச்சு, இப்ப நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்ப அவன்கிட்ட இருக்கிறதுக்கு காரணம், எல்லாரும் அவனை கனம் பொருந்தியவன் சொல்றதுக்கு காரணம், எல்லாரும் அவனை பேர் பெற்றவன் சொல்றதுக்கு காரணம், கர்த்தர் அவன் கூட இருக்கிறான். புரிஞ்சுக்கோங்க. உங்க கூட ஆண்டவர் இருப்பார் அப்படின்னா உங்களுக்கு விரோதமா எழுப்பி நிற்க கூட புரிஞ்சுக்கிடுவான், இவங்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். கர்த்தர் அவன் கூட இருக்கிறான். நீங்க வாஸ்து பார்த்தா எத்தனை தடவை கூட வாஸ்து பார்த்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன், சங்கீதம் 23 என்னோட கூட இருக்கிறேன், தைரியமா சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே நீ ஏன் கூட தான் இருக்கிறேன். அதனாலதான் இந்த கணம், அதனாலதான் இந்த புகழ், அதனாலதான் இந்த புகழ்ச்சி. 14வது வசனத்தை பாத்தீங்கன்னா, தாவீது தன் செய்கை எல்லாம் புத்தியுமான நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தான். புத்தியுமானா நடக்கிறதுக்கு முக்கிய அடிஸ்தானமா விளங்கியது என்ன தெரியுமா? கர்த்தர் அவன் கூட இருக்கிறான். அது கீழோட வகன் சொல்லப்பட்டிருக்கு. அவன் மகா புத்தியுமானா நடக்கிறதை கண்டு சவுலும் பயந்தான். மகா புத்தியுமான். எத்தனை தடவை நம்ம பிள்ளைங்களை திட்டிருப்போம், புத்தி இல்லையா, அறிவில்ல, கேட்போம் தெரியுமா, அறிவில்ல. வசனத்தை வச்சு சொல்றேன், கர்த்தர் நம்ம பிள்ளைங்க கூட இருப்பார் என்று சொன்னார், அவர்கள் சகல காரியத்திலையும் புத்திமானாய் விளக்குவார்கள். ரொம்ப மிஸ் பண்றேங்க, ரொம்ப மிஸ் பண்றேன். நிறைய காரியத்தை நம்ம புத்தீனமாய் நாம் செய்திருப்போம். காரணம், ஆண்டவர் நம்ம கூட இல்லை. நல்லா உணர்ந்துக்கோங்க, நல்ல வசனத்தை உணர்ந்து நான் சொல்றேன். நம்ம புத்திமானாய் விளங்குறது கூட கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். சவுல் அறிந்து கொண்டான், அவன் மகா புத்திமானா இருக்கிறான். அதாவது வசனம் சொல்லப்பட்டு, தாவீது தன் செயலெல்லாம் புத்தியுமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட இருந்தால், அவன் மகா புத்தியுமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். 3வது நீங்க வாஸ்து பார்த்தா 28வது வசனத்துல, கர்த்தர் தாவீதோடு இருக்கா என்று சொல்லி சவுல் கண்டிருந்து கொண்டான். அதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, அவனுக்கு பயந்து உயிரோடு இருக்கு நாளெல்லாம் அவனுக்கு பயம், இன்னும் அதிகமான பயம். அவனாவே சிந்திச்சுக்கிட்டான், இவன் எனக்கு ஒரு சத்துருவாக விளங்குகிறான் என்று சொன்ன. ஆண்டவர் உங்க கூட இருப்பார் என்று சொன்னால் நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை கண்டு பயப்படும். இந்த நபரை இங்கிருந்து விளக்குனா,
இந்த நபரை இங்க இருந்து நம்ம அனுப்புனா, இந்த நபருக்கு விரோதமா இந்த காரியத்தை நம்ம செய்தோம், இந்த நபரை ஆப்சன்ட் பண்ணிட்டு நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்தோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்பதை சுற்றிலும் இருக்கிறவங்க பயந்து ஒன்னே ஒண்ணு சொல்லணும், இவன் பேர் வச்சவன், காரணம் இவன் கிடையாது, இவன் கூட கர்த்தர் இருக்கிறான். என் கூட கர்த்தர் இருப்பார்னு சொன்னா நான் பேர் வச்சவனாய் விளங்குவேன். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். என் கூட கர்த்தர் இருப்பார்னு சொன்னால் நான் பேர் பெற்றவனாய் விளங்குவேன், நான் கிருபை பெற்றவனாக விளங்குவேன். அதைத்தான் இந்த வசனத்தை நான் ஆழமாக புரிந்து கொள்ள முடியுது. அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் தாவீதோடே கூட இருந்தார். இரண்டாவது நான் கற்றுக்கொண்ட காரியம் 1 சாமுவேல் 19வது அதிகாரத்துக்கு நம்ம போயிடும். அங்கே அவன் கனம் பெற்றவனாய் விளங்குவதற்கு 4 வகையாய் தேவனுடைய பாதுகாப்பு செயல்பட்டது. தேவனுடைய பாதுகாப்பு தாவீதினுடைய உயர்வில 4 வகையாய் செயல்பட்டது. ஒன்னு என்ன தெரியுமா? 19வது அதிகாரம் 1 நீங்க 6 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, அவன் கூட கர்த்தர் இருக்காரு, அவனுக்கு ஒரு பக்கம் பயம், அவன் ரொம்ப புத்திமானா இருக்கிறான், அப்புறம் ரொம்ப கனம் பெற்றவன், அவன் பேர் ரொம்ப கனம் பெற்றவனாக விளங்குது. ஆனாலும் கனம் பெற்றவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, 4 வகையான பாதுகாப்பை தேவனாக தாவீதுக்கு கட்டளையிடுவதை பாருங்க. முதல் பாதுகாப்பு என்ன தெரியுமா? துராலோசனையிலிருந்து பாதுகாப்பு. 1வது வசனம் 2வது வசனம் நீங்க வாசித்து பார்த்தா, சவுல் தன்னுடைய குமாரனாய் யோனத்தான் மற்றும் சகல ஊழியக்காரர்களோடு கூட இணைந்து தாவீதுக்கு விரோதமாய் போடப்படுகிற துராலோசனைகள், அவனை கொன்றணும், அவனை இல்லாம ஆக்கணும், அவன் பேரை அழிச்சிடணும், அவன் பேரை நஷ்டப்படுத்திடணும், அவன் பேரை கேவலப்படுத்திடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு சகல துராலோசனைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். எத்தனை நயவஞ்சகமான காரியங்கள் நமக்கு விரோதமாய் பின்னுக்கு பேசினாலும் அந்த ஆலோசனைகளுக்கு நம்ம விலக்கி பாதுகாக்கிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன், மரணக்கின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். சகல துர் ஆலோசனைகளுக்கும் கர்த்தர் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறார். ஒருவேளை நமக்கு விரோதமா திட்டம் போடுகிற நல்ல ஆலோசனை இருந்தா கூட அகித்தோப்பேலின் ஆலோசனை கர்த்தர் அபத்தம் பண்ணி போடுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த வசனத்தை வாசிக்க தேவனுடைய பிரசனத்தை என்னால உணர முடிகிறது. எத்தனை துராலோசனைகள் நமக்கு விரோதமாக எழும்பியிருந்தாலும் உங்களுக்கே தெரியாம அந்த வீட்டுல இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்கே தெரியாம அங்க ஒரு மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்கே தெரியாது உங்க முன்ன சிரிச்சு பேசிட்டு பின்னாடி உங்க நயவஞ்சகமா பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த துராலோசனையிலிருந்தும் நான் உங்களை பாதுகாக்க வல்ல தேவன். 9வது வசனத்திலிருந்து 19வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, எல்லா விதமான பொல்லாத ஆவிகளின் கிரியைகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவன். 3வது வசனத்தை பார்த்தா, அந்த பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது, அவன் தன் வீட்டிலே உட்கார்ந்திருந்து தன் ஈட்டியை தன் கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையிலே ஈட்டியை பிடிச்சிருந்தானா? இல்ல, என்ன பிடிச்சிருந்தானா? சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அவன் ஒரு வார்த்தை பேசிட்டா நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படி சொல்லல. அங்க தேவனுடைய பாதுகாப்பு விளங்காது. அவன் என்ன அடிச்சான் ஃபாதர், என்ன அடிச்சான் பாஸ்டர், என்ன அவன் அடிச்சான் பிரதர், நானும் 2 அடி அடிச்சு வந்துட்டேன். கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம கிட்ட இருக்கு பாத்தீங்களா? அப்படி சொன்னா அது நஷ்டாட்சி கிடையாது. இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் மேல பொல்லாத ஆவி இருந்துச்சு, அவன் கையில ஈட்டி இருந்துச்சு. தாவீது மேல கர்த்தர் இருந்தாரு, இவன் கையில சுரமண்டலம், கர்த்தரை துதிக்கும் துதி அவன்கிட்ட இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு விரோதமாய் எறும்பு இருக்கும், கையில ஈட்டி இருக்கான். எங்க இவனை ஒண்ணு இல்லாம ஆக்கலாம், எங்க இவன் பேரை கேவலப்படுத்தலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, துதிக்கிற நபர்களோடு கூட கர்த்தர் அவங்க கூட இருக்காதான். சங்கீதம் 34:1 சொல்லப்பட்டு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பவும் அவரை துதிக்கும் துதி சுரமண்டலம் என் வாயில இருந்துகிட்டே இருக்கும். அவன் எனக்கு விரோதமா ஈட்டியை எஞ்சா கூட நான் ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிருவேன். அதான் இங்க சொல்லப்பட்டு இருக்கிற இந்த வசனத்தை இங்க வாஸ்து பார்த்தா,
ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். எய்த ஈட்டி சவுத்துல பட்டு கீழே விழுது. தாவீது விலகி போகலாம். கர்த்தர் அவன் கூட இருந்தா இவன் ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிடுவான். சில காரியத்தை விட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா விலகி போறதுக்கு காரணம் கர்த்தர் உங்க கூட இருக்கார். அவருடைய பாதுகாப்பு உங்க மேல இருக்கிறது. பொல்லாத ஆவிகளுக்கு நம்மளை விலக்கி பாதுகாக்கிற தேவன். பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டங்களை நம்ம விலக்கி பாதுகாக்கிற தேவன். கையில ஈட்டிய அல்ல, துதிக்கும் சுரமண்டலங்களை பிடிங்க. எல்லா துஷ்ட ஆவிகளுக்கும் கர்த்தர் நம்ம விலக்கி பாதுகாப்பார். நமக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகளின் கிரிகளில் இருந்து நம்மளை விலக்கி பாதுகாப்பதற்கு நம்ம ஆண்டவரை துதிக்கும் துதியை கையில் எடுப்போம். அதுகளுக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக பாதுகாப்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 15வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, தாவீதை கொல்வதற்காக அவன் படுத்திருக்கிற கட்டிலோட தூக்கிட்டு வாங்கன்னு சேவகர் அனுப்புவான். கட்டிலோட தூக்கிட்டு வாங்க. அவன் எந்த நிலைமையில இருக்கணும் அப்படியே தூக்கிட்டு வாங்க. அவனுடைய மனைவி மீகா சொல்லுவா, ஐயா அவன் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. அது பொய் தான் சொல்லுவான். ஏன்னா அவனை ஏற்கனவே ஜன்னல் வெளியே எஸ்கேப் ஆக்கி விட்டுட்டு கட்டில் மேல ஒரு சிலையெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு அவர் தாவீது படுத்திருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணி வச்சிருப்பாப்ல. சவுலுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும், தாவீது வீட்டுல தூங்கிட்டு இருப்பாப்ல, ரொம்ப உடம்பு சரியில்லையா. தாவீது சொல்லுவான், இதான் நல்ல வாய்ப்பு. அவன் பலகீனமா வச்சு ஒன்றில்லாம ஆக்கிடுவான். அப்படியே கட்டிலோட தூக்கிட்டு வாங்க. பாருங்க வசனத்துல நீங்க வாஸ்து பார்க்கும் பொழுது அப்படியே அவனை பகைஞர்கள் அப்படியே பகைஞனை கொல்வது போல அப்படியே தூக்கிட்டு வராங்க. கர்த்தர் தப்பு வைக்கார் பாருங்க. எப்படியோ தாவீதினுடைய மனைவி மீகாலுக்கு அந்த கம்யூனிகேஷன் போது அவனை தப்பி போகத்தக்கதான போக கர்த்தர் கொண்டு போன. வீடு வாசல் வரைக்கும், வீட்டு படுக்கை வரைக்கும் வந்த அந்த பிரச்சனைகளை அப்படியே ஆண்டவர் சாதகம் நமக்கு விரோதமா வந்ததை எப்படிதான் நம்ம விட்டு போச்சுன்னு தெரியல. யார் மூலியமா தான் கர்த்தர் உதவி செய்தாருன்னு தெரியல. இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஜன்னல் வெளியா இறக்கி விட்டானா, அவன் தப்பிச்சு ஓடிட்டானா. எல்லா பொல்லாத ஆவிகளுக்கும் அது மாத்திரமல்ல எல்லா சேவையும் கைக்கும் ஆண்டவர் விலக்கி பாதுகாக்க கட்டிலோட கொண்டு வாங்க. அங்கே ஏமாற்றம் நமக்கு விரோதமா எழுமி நிற்கிற அந்த சத்துருடைய கிரிகமத்துல அவனுக்கு வெட்கத்தை கர்த்தர் உடுத்துவான். அவன் வெட்கப்பட்டு போவான். நான்காவது ரொம்ப முக்கியமானது, எத்தனை பிரச்சனையே நமக்கு விரோதமா அனுப்பினாலும் அந்தந்த பிரச்சனைகள் மேல தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படுவது நிமித்தம் நமக்கு பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் பிரைஸ் தி லார்ட். எத்தனை பிரச்சனைகள், முதல்ல பாருங்க ஒரு சேவகர் அனுப்புவான், அதுக்கப்புறம் பாருங்க இன்னும் கொஞ்சம் சேவகர் அனுப்புவான், அதுக்கப்புறம் பாருங்க இன்னும் கொஞ்சம் சேவகர் அனுப்புவான். மூன்றாம் தரமும் சவுலின் சேவர்கள் அனுப்பப்பட்டு அவங்க என்ன தெரியுமா போகிறது தாவீதை கொல்வதற்கு. ஆனா போன அத்தனை பேர் என்ன சொன்னாங்கன்னா, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. போனது ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு, ஆனா நடந்தது அவங்க மேல தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டார். தேவனுடைய முதல் செட்டு போனாங்க, அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கப்பா இருக்காரு, சாமுவேல் வீட்டுல ஒளிஞ்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன், வாங்க நம்ம போவோம். நாங்க போறாங்க. அங்க போகும்பொழுது இவங்க போற அந்த ஆட்டிடியூட், சுபாவம், தன்மை, திறமை எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிட்டு அவங்க தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. முதல் செட்டு மட்டும் கிடையாது, ரெண்டாவது ஒரு செட்டை அனுப்புறான், அவங்களும் அதான். மூணாவது ஒரு செட்டை அனுப்புறான் பாருங்க. மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 26ஆம் வசனம். இப்ப பொறுமை இழந்து சவுல் நினைக்க நம்ம போயிடுவோம், அவங்க மேல தேவ ஆவியால ஊற்றப்பட்டு என்னமோ திருட்டு போட்டோம், நான் போய் இப்ப அவனை ஒண்ணு இல்லாம ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 23ஆவது வசனத்துல, அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான், அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினார். பாருங்க, அப்படியே ரோட்டோரத்தெல்லாம் தீர்க்கதரிசனம், அப்படியே தேவ ஆவியானவர் அவன் மேல், அவருடைய சுபாவம் மாறுது பாருங்க, அவருடைய எண்ணங்கள் மாறுது பாருங்க. அவன் பிரச்சனை பண்ணணும், சண்டை பண்ணணும், அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட போறான். அவன் மேலையும் தேவ ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. அவன் போன வேலையை விட்டு தீர்க்கதரிசனம் சொல்றான். இங்க பாருங்க, இது நிமித்தம் சவுல் கொலைகாரன் சொல்ல, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள் என்கிற வசனம் நிறைவேறுது பாருங்க. எனக்கு பிரியமானவங்களே,
நமக்கு விரோதமா எழும்பி வருகிற பிரச்சனைக்கு பிரச்சனையா நீங்க என்ன செய்யாதீங்க, நிக்காதீங்க. ஒன்னே ஒண்ணு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவனை ஒண்ணு இல்லாம ஆக்குங்க, அவன் கையை முடிங்க, அவன் காலை ஒடிங்க. அதெல்லாம் ஜெபம் கிடையாது. அந்த பிரச்சனைகள் மேல தேவ ஆவியான ஊற்றப்படட்டும். அந்த பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சல ஆண்டவரே அது மேல தேவ ஆவியை ஊச்சுங்க. அப்ப எனக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கும் மனம் திரும்புதல் உண்டாகும், அவங்களுடைய சுபாவங்களும் மாறும். கேட்டுக்கொண்டிருக்கிறதான சகோதரா சகோதரி, போராட்டத்துக்கு மேல போராட்டம், மனுஷர்களோடு போராட்டத்துக்கு மேல போட சகிச்சு கொண்டிருக்கிறேன். அவங்க ஒரு வார்த்தையை பேசணும், 2 வார்த்தை பேசணும் பாக்குறேன். அவங்க உனக்கு விரோதமா செய்கிற காரியத்தை பார்த்தா ஐயோ அவங்கள பார்த்தாலே எரியுது போல இருக்குன்னு பாக்குறா பத்தியா? அந்த பிரச்சனைகள் மேல தேவ ஆவியானவர் இந்த நாள்ல இறங்குவாராக. அவர் இறங்கி கிரியை செய்யும் பொழுது பிரச்சனைகள் அனைத்தும், அது போட்ட திட்டம் வேற, ஆனா நடந்தது வேற ஒரு திட்டம். நடந்தது தேவனுடைய திட்டம், மனுஷ திட்டம் ஒண்ணு இல்லாம போயிட்டு உங்க பிரச்சனைகள் மேல மனுஷிக திட்டங்கள் செயலாக்கம் தேவ ஆவியானவர் இந்த பிரச்சனைகள் மேல ஊற்றப்படுவாராக. தேவ ஆவியானவர் என் எதிர்காலத்தின் மேல ஊற்றப்படுவாராக. தேவ ஆவியானவர் அந்த குறிப்பிட்ட இடத்துல, எந்த இடத்துல நான் பிரச்சனை ஃபீல் பண்ணணும் அதுல ஊற்றப்படுவாராக. எந்த இடத்துல பலவீனம் திங்க் பண்ணணும் அதுல ஊற்றப்படுவாராக. நான் நினைக்கிறது அங்க அல்ல, தேவ திட்டம் அங்க நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். காரணம் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார், அவன் பேர் கனம் பெற்றதாய் இருந்தார். கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார், அவன் எல்லாவற்றையும் பாதுகாக்கப்பட்டான். கர்த்தர் தாவீதோட கூட இருந்தான், அவன் மகா புத்திமானாய் நடந்து கொண்டான். ஜெபம். அப்பா நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல காணப்படுகிற சகல கிரிகளிலிருந்து நாங்கள் விலக்கி பாதுகாக்கப்படும். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றதா இருந்ததுக்கு காரணம் நீங்க அவங்க கூட இருந்தீங்க. எங்க பேர் நாரடிக்கப்படும், எங்க பேர் கேவலப்படும், எங்க பேர் அவமானப்படுத்தப்படும். செய்யாத ஒன்றுக்கு செய்தா என்றும் செய்ததை மறைத்து பொய்யாவும் பிதற்றுகிற அந்த உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் அப்படி வசனத்தை கேட்கிறாங்களோ, உங்க பேர் ஐயோ என் பேரை தூற்றுறாங்களே, என் பேரை தெருவில் கடந்து என் பேரை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாங்களே, ஆண்டவரே இப்பொழுது அவங்க மேலெல்லாம் அப்படியே கிருபையின் கண்கள் இருப்பதாக பாதுகாப்பை கட்டளிடும். துராலோசனைகளுக்கு விளக்கும், பொல்லாத ஆவிகளுக்கு விளக்கும், சகல விதமான நயவஞ்ச சேவகரின் ஆவிகளுக்கு விளக்கும். எல்லா பிரச்சனைகள் மேல தேவ ஆவி ஊற்றப்படட்டும். அப்பொழுது மனுஷிக திட்டம் அல்ல, தேவ திட்டம் நிறைவேறும். என்னோடு பேசி நீ பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பலப்படுத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் விலையேற நாம ஜெபிக்கிறோம் பரலோகத்திலே. ஆமென். Thank you so much. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.